புள்ள சந்தையில சேர்ந்துக்கலாம் கையா பூடி என்ன பாப்பா என்னப்பா என்ன பாத்தியா நியூஸ் பத்தி? என்னது நியூஸ்லாம் நான் பாக்குறது இல்லப்பா. நம்ம சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். இப்ப வந்து தாவேகா பையங்க வந்து அராஜகம் பண்ணி பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருப்பேன். நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். வண்டி கார் வச்சு இடிச்சிட்டாங்க. நியூஸ் ஒரு மாதிரி கிளம்சியா போட்டு நிறைய நியூஸா போட்டு இது உங்களால பார்க்க முடியாது உங்களால. ஏன்னா இப்ப ஒரே பிரச்சனைகள் பத்தி ரொம்ப இதா வந்துட்டு ஆமா இருக்கு. பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஏற்கனவே உத்தரவாதம் அதான் நடக்காதுன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அதான் அதையும் மீறி இரண்டாவது முறையா நடக்குது. அப்படியே மைக் போய் கேளுங்க. நான் இன்னைக்கு ரெக்வெஸ்ட் பண்ணேன். நீ நல்லா சாப்பிடுங்க. நான் சாப்பிட கூட இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ போ. நல்லா சாப்பிடுங்க. நான் சாப்பிட கூட இல்லை. ப்ளீஸ். தேங்க்யூ. இல்லை அதுதான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். சம்மந்தப்பட்ட அதிகாரிங்கக்கிட்ட, கலெக்டர் சார்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். தற்கொரி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். அதுதான். ஆமா நீங்க என்ன ஒரு மாதிரி எதுக்குப்பா சிரிக்கிறீங்க? பா தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிருச்சு. இத ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தது யாரு? திருவள்ளுவருக்கு மீண்டும் காவி பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத பத்தி பேசுறதுக்கு வக்கு இல்லாம பயந்தாங்கோலியா இன்னைக்கு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது யாரு? குழந்தையில இருந்து பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமையால எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இத பத்தி எல்லாம் பேசினா முதலமைச்சர்களுக்கு கோவம் வருது. என்ன தெரியுமா சொல்றாரு? 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுகுறாருங்க. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு புலம்புறாரு. நீங்க பொய் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்தீங்க. அப்பவே சொன்னோம் இதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு. அதை செயல்படுத்துவதற்கு தான் உங்களுக்கு 6 மாசம் டைம் அப்படின்னு எங்க தலைவர் சொன்னாரு. ஆனா டெய்லி பிரச்சனை இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. அதுல நீங்க சொதப்பினா நாங்கெல்லாம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கணுமா, வேடிக்கை பார்க்கணுமா? நிச்சயம் குரல் கொடுப்போம். நிச்சயம் உங்க தவறுகளை சுட்டி காட்டுவோம். உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க கூட ஐயோ தெரியாம இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு வருந்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு நாள் செயல்பாடும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எங்க தலைவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. களத்துக்கு வந்து போராடுவோம். எல்லாத்துக்கும் திமுக மேல பழி போட்டு தப்பிச்சா நினைக்கிற உங்களோட கனவு இன்னைக்கு ஒரு நாள் பழிச்சிருக்கலாம், என்னைக்கும் பழிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உங்களுடைய முகத்திரைய கிழிப்பாங்க. உங்களுடைய உண்மையான முகத்தை அவங்க பார்ப்பாங்க. இது வந்து நார்மல் சிரிப்பு கிடையாது. இது வெறுப்பேத்துற சிரிப்பு. வெறுப்பேத்து சிரிக்கல. எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பாரு ஒரு மாசமே இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டா பார்க்க டிவிஸ் பார்க்கலாம். நல்ல என்னப்பா பண்ண முடியும்? கொஞ்சம் டைம் கொடுத்தாதான். நீங்க ஆட்சிக்கு வந்து சரியா 21 நாள்ல கிட்டத்தட்ட 31 கொலை, கிட்டத்தட்ட 4 ரெட்டை கொலை, 23 பாலியல் வன்கொடுமை. இதையெல்லாம் இப்ப பேசுறதா இல்ல நாங்க காலன்றையும் கடிகாரத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருந்து 6 மாசம் கழிச்சு இந்த 31 கொலைக்கும், இந்த 23 பாலியல் வன்கொடுமைக்கும், இந்த 4 ரெட்டை கொலைக்கு நீதி கட்டுக்கலாம் அப்படின்னு நாங்க பொறுமையா உட்கார்ந்துருக்கதா? டைம் கொடுங்க. நான் அன்னைக்கே சொன்னேன். டேய் வாயில என்ன தவடாடா புண்ணாக்காடா தடிமாடு வாயை திறந்து சொல்லடா. இவன் பேசலனா இன்னில இருந்து இவனுக்கு சோறு போடுறதை நிறுத்திடுங்க. நாங்க இந்த பக்கம் இருக்கிற விட அந்த பக்கம் இருந்தோம்னா ரொம்ப உட்காரமா இருப்போம், தாக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். நீ மதிக்காம போனீங்க. அன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு போன நீ இன்னைக்கு பாத்தியா? அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு நீங்களே போய் சால்வை போட்டு அவங்களோட ஓட்டம் வாங்குனீங்களே, அந்த அல்லு சில்லு கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடினது தில்லு முல்லா அரசியல் அநாகரிகமா? ஸ்டாலின் சார் யார் தெரியுமா? மாநிலங்கள் வலுவாக இருந்தால்தான் ஒன்றிய அரசு வலுவாக இருக்கும். கூட்டாட்சி கருத்தில் என்பது மாநிலங்களுக்கான சலுகை இல்லை, நாட்டிற்கான பாதுகாப்பு அரண். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். ஹலோ வணக்கம்மா. ரொம்ப சாரிப்பா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுத்துருக்கேன், சீரியஸா ஆக்ஷன் எடுத்துருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு. தலைவரா இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். வெற்றி கிடைக்கும் போது எனக்கு தான் அந்த கிரெடிட் வந்து சேருது. அப்போ தோல்வி அடையும் போதும் அந்த பழிய நான் தான் ஏத்துக்கிறேன். இந்தியாவில் இல்ல உலகத்திலே நம்பர் 1 ஆப்போசிட் நாங்க தான்டா. ப்ரோ விஜய் ப்ரோ, எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? பிஎம்க்கு முன்னாடி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. தெரியுமா உனக்கு? மறந்துட்டா. இது வேணா ஜெனரல் டாபிக் போயாது. ஃபேமிலி இதுக்குள்ள தேவையில்லாம இது இழுத்துட்டு வந்துக்கிறீங்க. இங்க பாருடா. ஆளுங்கட்சியினுடைய செயல்பாட்டை உற்று நோக்கி
உங்களுடைய நிறைகளை குறைகளை சுட்டு காட்டுகின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக. போன தடவை ஆப்போசிட்ல தான் பண்ணாங்களா? பண்ண முடியாது. நாங்க அந்த இடத்துக்கு போனோம்னா நாங்க யாருங்கிற பவரை நாங்க காட்டுவோம். நாங்க எப்பயும் பவரா இருப்பாங்க. தெரியாது, உங்களுக்கு தெரியாது எங்களை பத்தி. குழந்தைகள் புதுசா ஒரு பொம்மையை பார்த்தா அது வேணும்னு விரும்புவாங்க. ஆனா 2 நாள்ல அவங்களுக்கு அது போர் அடிச்சிடும், தூக்கி போட்டுருவாங்க. பேசல, நீ விட்டுருங்க. தேவையில்லாம உள்ள புதுமை டான்ஸ் சிரிச்சுக்கிட்டு திராவிடம் என்ன செஞ்சு கிழிச்சு எவனாச்சும் கேட்டானா, ஓ முகத்தரைய கிழிச்சதே எங்களுடைய திராவிடம் தாண்டா என்று சொல்லுகின்ற கூட்டம். ஏங்க தேவையில்லாம அவனை போட்டு உங்களுக்கு இருக்கீங்க. அம்பளம் இருக்குல்ல, நானு என்ன நாட்டுல நடக்கிறத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நானு எதுக்கு இப்ப நீங்க உட்கார்ந்து அவன்ட்ட போட்டு உங்களுக்கு நீங்க இங்க பாருங்க வந்து புலம்புறான். நீ நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடவும் இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ போ. விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. புலம்புறானா? சிரிக்காதீங்கப்பா, வெறுப்பேத்தி சிரிக்காதீங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். முதலமைச்சர் அவர்கள் இப்படி சொல்றது நியாயமா? இது உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கா? தப்பு இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்க மாட்டீங்களா? வெறுப்பேத்தி நான் சிரிக்கல. வெறுப்பேத்தி சிரிக்கிறது இல்ல. நான் எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. காலத்துப்படி தான் வர முடியும். சும்மா சும்மாலாம் வர முடியாது. இன்னைக்கு நான் உக்கிரமா இருப்பேன்னு சொன்னப்ப நம்பலல்ல. நாங்க என்ன சக்தி தெரியுமா? மும்மொழி கொள்கையை நாங்க உள்ள விடல. டீலிமிட்டேஷன் நாங்க தான் நிறுத்தணும். ஆமாங்கப்பா, இங்க நீங்க எல்லாரும் எம்ஜிஆர், நடுவுல நாங்க மட்டும் தான் நம்பியார். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாங்க தான் நிறுத்தணும். பிஎம்ஸ்ரீ 2500 கோடியா இழந்தாலும் பரவாயில்ல, 10,000 கோடி நட்டப்பட்டாலும் பரவாயில்ல, மாநில உரிமை விட்டு கொடுக்க மாட்டார் மோடி அவர்களே. ப்ரோ ஐ டோன்ட் கேர், நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தூர சத்தியம், ஓர சத்தியம், கோர சத்தியம், பார சத்தியம், தூர்ந்து போன சத்தியம். ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா. புரியுதா பண்ணனே? ஏய் பாத்துமா ஏங்க இங்க பாருங்க, சும்மா இருங்க. வீட்ல பேசாதீங்க. இதெல்லாம் டிவி ஆஃப் பண்ணுங்க. நீங்க முதல்ல பேசல டிவி ஆஃப் பண்றீங்களா இல்லையா? பொதுமக்கள் என்ன நினைச்சிட்டீங்க? பெண்கள் எல்லாரும் இறைச்சவாயிங்க கிடையாது. நாங்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் கிடக்குறோம். இன்னைக்கும் ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஏற்கனவே உத்தரவாதம் கொடுத்தீங்க, நடக்காதுன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தீங்க. அதையும் மீறி இந்த முறையா நடக்குது. அப்படியே மைக் போய் கேளுங்க. நான் இன்னைக்கு ரெக்வெஸ்ட் பண்ணேன். போட்டுக்கிட்டு ஒரே இலவா இருக்கு வீட்ல 2 பேருக்கு நடுவுல. அம்மா இங்க பாருமா, கூட சிரிக்கிறாருமா. ஆனா ஏன் இதை இப்பவே விமர்சிக்கிறோம் அப்படின்னா, பொய் வேகமா பரவுது, உண்மை ரொம்ப நொண்டி போய்கிட்டு இருக்கு, வேகமா போய்கிட்டு இருக்கு. அந்த வேகமான பொய்யே உண்மையாக மாறி அதுவே வரலாறாக மாறிடக்கூடாது. சொன்னா யார் புரிஞ்சுக்கிறான் சொல்லு பார்க்கலாம்.